ஜே பேபி என்ற மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக இந்த படத்தோட ரிவ்யூவை நான் போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். பவர் பாண்டி மாதிரி இருக்கும்னு நினச்சேங்க. நல்லா ஜாலியாக இருக்கும், நமக்கு போயிட்டு நான் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். எதுவுமே அப்படி டோட்டல் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. படம் ஃபுல்லாக சொல்கிறேன், ஆடியன்ஸ் யாருமே கிளாப்பே தட்டல, எல்லாருமே உருந்தாங்க. யார் முகத்தில் ஒரு சந்தோஷமாக கூட இல்லை. பிரேக்கு போகும்போது கூட யாருக்கூடையும் அந்த ஒரு வைப்ன்றதே பார்க்க முடியல. அண்ட் என்ன ஆச்சுன்னா, பேசிக்காக இன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 மணி போல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ தெரில, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணுன்ற மாதிரி கொஞ்சம் மைண்டு ரொம்ப அப்படியே இருந்தது. சரி என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். சரி என்ன படத்துக்கு நான் போகலான்னு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டூன் 2க்கு தான் நான் போகலான்னு இருந்தேன். நான் வந்து அதனால தான் ஸ்கை வாக்குக்கு போனேன். ஸோ ஸ்கை வாக்கு போன பிறகு பார்த்தா அந்த படம் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் சரி என்னதான் படம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சு பாய்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஜே பேபி என்ற ஒரு படம் இருந்தது, ஊர்வசி மேடம் அவங்களோட இது இருந்தது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. கூகுளில் இது என்ன, இது ஜே பேபி என்ற மூவி என்ன மாதிரி படம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஊர்வசி அட் அ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு, அட் அ பீக் பெர்ஃபார்மன்ஸ், அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி படம் சூப்பராக இருக்கும் போல், செம்மையாக இருக்கும் போல், நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் டிக்கெட் வாங்கிட்டு சரி இந்த படத்துக்கு போவோம் அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவான்றதுனால நான் போனேன். அப்புறம் போயிட்டு நான் உள்ளே போனேன். எனக்கு என்னன்னு தெரியல, உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி என்ன இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே ரொம்ப 80s 90s அந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ளே அதிகமாக இருந்தாங்க. தேட்டரில் வந்து ஒரு பாதி தான் ஃபில்லாக இருந்தது, பாதி கூட ஃபில் ஆகலை, கொஞ்சம் ஓரளவு தான் ஃபில்லாக இருந்தது. ஆனால் எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் வயசில் பெரியவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஐயோ ரொம்ப வயசானவங்களுக்கான படம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி அப்படியே இருந்தாலும் சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்தேன். என்னென்னே தெரிலங்க, அவ்வளோ ஒரு மாதிரி சோகக்கதையாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். பிகாஸ் அது என்னென்னு தெரியல, ஒவ்வொரு ஒரு படம் எடுக்க ஆரம்பித்து, படம் ஓட ஆரம்பித்து ஒரு ½ அன் ஹவர்லேயே எத்தனை வாட்டி அது சிம்பத்தின்னு சொல்ல முடியாது, அது பாவமாகவே காட்டிக்கிட்டே இருந்தாங்க. பாவம்ன்ற மாதிரியே காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஒரு மாதிரி என்னடா இது, இன்னும் நம்மளே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம், இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. சரி இன்டர்வலுக்கு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி அப்புறம் சொல்லிட்டு எனக்கு சரி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேங்க. நான் உண்மையாக சொல்கிறேங்க, தேட்டருக்குள்ளே போகிறேன். தேட்டருக்குள்ளே போயிட்டு அந்த சொல்கிறேன், ஃபஸ்ட் இந்த படம் ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கிளாப்ஸும் வரல ஆடியன்ஸ் கிட்டேருந்து. ஓகே, ஒரு கிளாப்ஸும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரல. கடைசியில் ஒரு 15 மினிட்ஸ் தான் கொஞ்சம் எல்லாருமே சிரித்தாங்க. இது எல்லா டைமுமே எல்லாருமே உருன்னு தான் இருந்தாங்க, எல்லாருமே கம்முன்னு தான் இருந்தாங்க. சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒரு இது ஆச்சு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஒரு கிரிப் பண்ணுறதே இல்லை. ஒரே ஒரு ஃபேமான கிரிப்பு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ரிட்டையர்டு ஆர்மி கர்னல்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர்ன்றது வரும். அவர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்தார். மீதி எல்லாருமே எப்படி தெரியுமா படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. படம் பார்க்கும்போது ஏதோ சும்மா பேருக்குன்னு எடுத்து வச்சிடணும், பேருக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் சரி ½ இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து சரி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓகே படம் இப்படி கொண்டு போகிறாங்களா அப்படி கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணேன். படம் வந்து ஆக்சுவலாக டச் பண்ணது பார்த்திங்கன்னா சூப்பரான கான்செப்ட்டுங்க. சீரியஸாக சொல்லப்போனால் நான் இந்த ரிவ்யூ நான் பேசுகிறதுக்கும் காரணமாக அதுதான். ஏன்னா படத்தோட கரு நல்லா இருக்குது, ஆனால் அதை கெடுத்து வச்சிட்டாங்க. அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையே. சூப்பரான ஸ்டோரி லைன். ஸ்டோரி லைன் வந்து அவங்க எடுத்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இது வந்து ஒரு ரியல் லைஃப்பில் வந்து அப்படியே அவங்க எடுத்திருக்காங்க, அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. பட் ஃபேமிலியோட பாண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு, ஃபேமிலியோட ஹைலி கனெக்டடாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி வீட்டில் வயசானவங்க இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க எல்லாருமேன்றது எல்லாருக்குமே தெரியும். சரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். பட்டு கெடுத்து வச்சிட்டாங்க படத்தை. ஒன்றுமே நல்லா இல்லைன்னா ஏதோ எஃபர்ட் போட்ட மாதிரியே தெரியல, சும்மா பேருக்குன்னு எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா பிரதர்ஸ் பாண்டிங்ன்றது அவங்க காட்டியிருந்தாங்க, அதுவும் ஸ்ட்ராங்காக காட்டல. அதுவும் ஏதோ சும்மா ஏதோ காட்டின மாதிரி காட்டினாங்க. அதுவும் எதுக்காக இந்த அசிங்கமான வார்த்தைலாம் எதுக்காக காரணமே இல்லாமல் வருதுன்றது தெரியல. சும்மா அதுவும் கடைசியில் தான் அதை ஏன் சும்மா அது ஃபன்னியாக கொண்டு போகணுன்ற மாதிரி அதுக்காக பண்ணுறாங்களா, அது என்னன்னு தெரில.
அதெல்லாம் அனாவசியமாக இருந்தது. அந்த ஸ்டோரியாக பார்க்கும்போது, படமாக பார்க்கும்போது டோட்டலாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். நான் எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, ஏன்னா அந்த ஸ்டோரி லைன்ன்றது நல்ல விஷயம். அந்த கதை கரு இருக்கு இல்லையா, அது சூப்பரான விஷயம். அது பவர் பாண்டி மாதிரி இருக்கும்னு நினச்சேங்க. உண்மையாக அது மாதிரி கொஞ்சம் ஜாலியாக எதுக்குடா வந்தோன்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்கலாம், டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் த ரீசன் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நானும் பார்க்குறேன், சரி ஏதாச்சும் ஒரு இதில் இந்த படம் நல்லாயிருக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. எமோஷன்ஸ் எல்லாம் சரியாக கனெக்ட் ஆகலை, எதுவுமே ப்ராப்பராக வரல. பட் ஐ எக்ஸ்பெக்டட் அ லாட். அதுதான் அந்த ஒரு இதில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் that's all for now. Keep waiting, keep watching. Thank you. Bye.